வணக்கம்ண்ணா, தயாளண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். ஓகே, ஓகே. சூப்பர், சூப்பர்ண்ணா. பேசணும்னு நெனைச்சேன். நான் இன்னைக்கு இப்பதான் வந்தேன். சரி, எப்படி இருக்கு நேத்து நடந்த லீடர்ஷிப் ட்ரெய்னிங் ப்ரோகிராம் வந்து ச நல்லா சிறப்பா போச்சு எனக்கு தெரிஞ்சு. ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குது என்னான்ட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு நான் கால் பண்ணேண்ணா. கொஞ்சம் உங்க ஃபீட்பேக் குடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். எப்படிண்ணா இருந்தது நேத்து சரி. நடந்த லீடர்ஷிப்? நம்ம எம்டி வந்திருந்தாரு, மகாலட்சுமி மேடம் வந்தாங்க, அசோக் அண்ணா வந்திருந்தாரு. ஸோ நல்ல டிஎஸ்கே அண்ணா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது நேற்று பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராமு. ஸோ உங்களுடைய ஆமா, ஃபீட்பேக் எப்படி ஆமா. இருக்குன்னு சொல்லுங்கண்ணா. சார் நம்ம எதிர்பார்த்த மாதிரி சூப்பரான ப்ரோக்ராம் சார். நேற்று நல்ல அருமையா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஓகே. இப்போ அது இல்லாமல் வந்து ப்ரோக்ராம்ல பார்த்தோம்னா ஏரியா கோஆர்டினேட்டரு, அதுக்கப்புறம் பின்னாடி சாப்டர் மெம்பர்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சீட்லாம் ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணியிருந்தாங்க. நல்ல அருமையாக இருந்தது. நம்ம அசோகன் சாருடைய தொகுப்புரை வந்து ரொம்ப எப்பவுமே அசோகன் சார் வந்து பக்காவா அவருடைய பேச்சு இருக்கும், நமக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் அந்த இடத்துல இன்னும் அருமையா இருந்துச்சு. ஆரம்பத்துல இருந்து நம்ம கம்பெனிக்கும் மற்ற கம்பெனிக்கும் இருக்கிற வித்தியாசத்தெல்லாம் சூப்பரா விளக்கி காமிச்சாரு. அவருடைய விளக்கம் வந்து பார்த்தோம்னா நம்ம குரோர்பதியில எந்த அளவுக்கு வருமானம் கொடுத்துருக்குறாங்க, மற்ற கம்பெனிகள் வந்து நம்ம கையிலேருந்து வருமானத்தை எந்த அளவுக்கு மறைமுகமாக எடுக்கிறாங்க என்ற வித்தியாசத்தெல்லாம் சூப்பராக கொடுத்தாரு. ரொம்ப புரியாதவங்களுக்கு கூட ரொம்ப அருமையாக புரிகிற மாதிரி விளக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ட்ரைனிங் அண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு 300 பேருக்கு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஹால் ஃபுல்லாவே நிறைஞ்சிருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆல் ஃபுல்லாவே இருந்தது சார். அது இல்லாம ஆரம்பத்துல 10 மணிக்கு உட்கார்ந்த ஜனங்க வந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் நம்ம எம்டி பேசி முடிக்கிற வரைக்கும் யாருமே எழுந்து போல சார். கரெக்ட். அருமையா பக்காவா நல்லா பிளான் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாம நம்ம நம்ம டிஎஸ்கே சார் வந்து நல்லா சூப்பரா நம்ம ஏதாவது என்ன சொல்றது ரீஜனல் கோஆர்டினேட்டர் நல்லா அருமையா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு. சூப்பர். கூடவே அந்த வாலண்டியர்ஸ்லாம் வேற நல்லா பிளான் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. மதிய உணவு நல்லா சிறப்பா கொடுத்தாங்க. சூப்பர். அதுதானே ரொம்ப உணவெல்லாம் நல்லா இருந்துச்சுங்களா? சூப்பரா பண்ணியிருந்தாங்க சார். நம்ம இவர் கூட நம்ம கூட வந்த நம்ம ஜூனியருங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியா சார். நல்லா எல்லாருக்கும் நல்லா லஞ்சில் நல்லா ப்ரொவைட் பண்ணாங்க சார். நம்ம கூட எஸ்ஐ ரிட்டையர்டு எஸ்ஐ ஒருத்தர் வந்தாருல்ல சார், ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாரு. பரவாயில்ல, இவ்வளவு கூட்டத்துக்கும் எந்த சங்கடமும் இல்லாம ஃபுட் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ரொம்ப சிரமப்பட்டு பண்ணியிருக்காங்கப்பா. ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே இந்த அளவுக்கு பக்காவா பண்ணியிருக்காங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா போனாரு. அதுக்கப்புறம் நம்ம ட்ரைனிங் மார்க்கெட்டிங் மேனேஜர் நம்ம மகாலட்சுமி மேடம் பேசும்போது நல்லா சூப்பரா ஒரு இன்ஸ்பிரேஷனா பேசினாங்க. ஒரு ஐடியா எப்படி நம்ம பிளேஸ் பண்றது இதெல்லாம் வந்து பக்காவா ப்ரொஜெக்டர் வச்சு அருமையா விளக்கம் கொடுத்தாங்க. ஸ்பாட் என்ட்ரி அங்கேயே அந்த இதுலயே ப்ரொஜெக்டர் மூலமாவே ஒரு ஐடியா பிளேஸ் பண்ணி நல்லா தெளிவா காமிச்சாங்க. இவர் நம்ம திருவண்ணாமலை ரீஜனல் கோஆர்டினேட்டர் ராஜா வந்து நம்ம கஸ்டமர் கேர் எப்படி அணுகிறது, எப்படி நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா எப்படி கஸ்டமர் கேர்ல சொல்லி அதை எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்றது, அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. சூப்பர். நிறைய விஷயம் சார். இந்த ட்ரைனிங் வந்து இப்போ ஏரியா கோஆர்டினேட்டர் எனக்கு நிறைய தெரியாத விஷயங்கள், நிறைய புது விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் சார். கரெக்ட்ண்ணா. அது இல்லாம என் கூட வந்த புதுமுகங்கள் எல்லா டவுன்லைன் லீடர்ஸுங்க எல்லாமே ரொம்ப ஹாப்பியா போனாங்க. போயிட்டு அடுத்தடுத்து கால் பண்ணி ஐடி போறதுக்கு நான் இப்போ கூட கூப்பிட்டு வந்தவங்க எல்லாம் எல்லாருமே ஐடி பிளேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. சூப்பரா இருந்தது சார். இதே மாதிரி ஒரு மீட்டிங் நம்மளுக்கு அடிக்கடி கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம டீம் இன்னும் அப்படியே ஒரு லெவல்ல கொண்டு போகலாம் சார். அருமையான உங்களுடைய காஞ்சிபுரம் மாவட்டத்துல இந்த கோவிந்தவாடியில இருந்து நீங்க வந்து பதிவிடுறீங்க. இந்த பதிவு ரொம்ப அற்புதமா இருக்கு. உங்களுடைய ஃபீட்பேக் ரொம்ப நன்றி அண்ணா. இன்னொரு விஷயம், ஒரு நிமிஷம் இருங்க. கோவிந்தன் கூப்பிட்டு இருந்தேன், அவர் வராரு லைன்ல. ஒரே நிமிஷம் லைன்ல இருக்கிறேன். ஆனா கோவிந்தன் வாங்க, வெல்கம். ஒரு சின்ன அப்டேஷன் ஒன்று கேட்கலாம் அப்படின்னு நேற்று நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் லீடர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்லா பெட்டரா பண்ணியிருந்தோம். சரி, இருந்தாலும் உங்களுடைய இது எப்படி இருக்கு ஃபீட்பேக்னு கேட்கலான்ட்டு கால் எடுக்கிறேன்னா, கொஞ்சம் உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருந்தது? நேற்று நடந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததா?
எப்படி இருந்தது, ஃபுட்டு எப்படி இருந்தது, அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருந்தது, நம்ம எம்டி எல்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. எல்லாருக்கும் நம்ம ஐடி கார்டு எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பரா இருந்தது எனக்கு தெரிஞ்சு. உங்களுடைய ஃபீட்பேக் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். நல்லா சிறப்பா ஒரு அமைதியான இடத்துல நல்லா அருமையா நடந்த நிகழ்ச்சி. இவ்வளோ அருமையா ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாருமே உட்காந்து அமைதியா கடைசி வரைக்கும் கேட்டு சிறப்பா அவங்க வந்து ஒரு எக்ஸ்பிரி ஆகி போயிருக்காங்க. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நான் காலையில இருந்து 4 ஐடி போட்டிருக்கேன். காலைல 2 ஐடி, மதியம் 2 ஐடி, இப்போ 2 ஐடி. இப்பவும் ஐடி பேசி தானே நீங்க கால் பண்ணும்போது. ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ண்ணா வாழ்த்துக்கள்ண்ணா. இப்போ 6 ஐடி இன்னைக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி எனக்கு வந்ததே கிடையாது. இது இவ்வளவு நாளா எனக்கு வந்ததே கிடையாது. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அவ்வளோ அளவுக்கு மக்களுக்கு வந்து புரிந்துணர்வு கொடுத்துருக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. எவ்வளவு இப்போ இன்னைக்கு நீங்க பண்ணது எல்லாமே சூப்பர், அருமையா பண்ணீங்க. மக்கள் எல்லாம் சந்தோஷம். என்னன்னா வாழ்த்துக்கள். நீங்க அவார்டு வாங்குனீங்க. நிறைய நம்ம உங்க லைஃப் லைன்ல இருக்கிறவங்க எல்லாம் அழைச்சிட்டு வந்தீங்க. எல்லாரும் சரியான எஜுகேஷன் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக உங்களுடைய ஃபீட்பேக் வந்து ரொம்ப சிறப்பு. 240 டைரக்ட் கொடுத்துருக்கேன். அதில் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் கூப்பிட்டு வந்தவங்க எல்லாமே நல்ல உற்சாகமா போயிருக்காங்க ஐயா. நல்லா சிறப்பாக இருந்தது. பிளான் வந்து சிறப்பாக எடுத்தாங்க. இதான் விஷயம். அது இல்லாமல் வந்து இந்த என்னென்ன குறைகள் நிறைகள் சொல்லணும் அந்த விஷயங்கள் தெளிவாக வந்து ராஜா சார், திருவண்ணாமலை ராஜா சார் கிளியராக ஒவ்வொரு நம்பருக்கு என்னென்ன குறைகள் சொல்லணும் அப்படின்ற அந்த விளக்குறை கொடுத்தாரு. அது இன்னும் சூப்பர் ஆயிடுச்சு. இப்போ ஏன்னா எதனா ஒரு ப்ராப்ளம்னா இந்த நம்பர் போட ஆஃபீஸில் சொல்ல போகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு தெளிவுனஸ் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. எந்த நெட்ஒர்க்கில் யாருமே இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. உங்களுக்கு என்ன குறையோ அதை வந்து எந்த நம்பர் சொல்லணும் அப்படின்னு தெளிவாக கொடுத்தாரு. அது ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு உற்சாகமாக இருந்தது. என்னன்னு கேட்டேன், எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நான் வந்து டைரெக்டாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி கஸ்டமர் கேரில் நான் கேட்டுட்டு தெளிவு பெற்றுக்கலாம். யாரையும் போய் அணுகணுன்ற அந்த அவசியமே இல்லை. அந்த மாதிரியான ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க. அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பொதுவா நிறைய விஷயங்கள் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல தெரிஞ்சுக்கிட்டோம் சார். எம்டி பேசுனது நம்ம ஜனங்களுக்கு, நம்ம கூட வந்தவங்களுக்கு எல்லாம் இன்னும் நல்ல இன்ஸ்பிரேஷன் ஆகி போச்சு. நல்ல எம்டி எளிமையா இருக்கிறாரு, எல்லாரு கூடவும் எளிமையா பழகுறாரு அப்படின்ல மாதிரிலாம் வந்தவங்க எல்லாம் பேசினாங்க. நம்ம எம்டியினுடைய பேச்சுக்கள் வந்து ரொம்ப அதாவது உற்சாகமா இருந்துச்சு. அடுத்தடுத்து நம்ம நிறைய ஐடி போடணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுங்கெல்லாம் மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது கூட பேசிக்கினே வந்தாங்க சார். தொடர்ச்சியா ஐடி விழுந்துகிட்டே இருக்கு சார். மீட்டிங் பார்த்துட்டு வந்ததுல இருந்து தொடர்ச்சியா ஐடி பிளேஸ் பண்ணிக்கினே இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் சார் மீட்டிங் போயிட்டு வந்ததுல இருந்து. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்தீங்க. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப சிறப்பு. வந்து மிக சிறப்பா இருக்கும். தெளிவாக டெய்லி டேட் சேஞ்ச் ஆகினே இருக்கும். டெய்லி சேஞ்ச் ஆக ஒரு உற்சாகம் இருக்கும். ஓகே அடுத்த டேட் வரும். ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அண்ணா. வாழ்த்துக்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள்ண்ணா. வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. அம்மா வாசிக்கம்மா. வணக்கம்பா. வணக்கம் வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன்பா. நான் பரந்தாமன் பேசுறேன். காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்து பரந்தாமன் பேசுறேன்மா. ஒண்ணு இல்லம்மா, நேத்து வந்து நம்ம லீடர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடந்தது சென்னையில. வந்திருந்தீங்க. உங்களால முடிஞ்ச அளவு உங்க லைஃப் லைன்ல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம நேத்து நடந்தது மீட்டிங் வந்து எப்படி இருந்தது, அந்த அரேஞ்ச் பண்ணதெல்லாம் எப்படி இருந்தது, சாப்பாடு எப்படி இருந்தது, நம்மளுடைய கொடுத்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததா, எப்படி இருந்ததுமா? கொஞ்சம் ஏதாவது உங்களுடைய ஃபீட்பேக் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. சொல்றேன்பா. நேற்றுக்கு வந்து நாங்க 9 மணிக்கு 9:15 வந்துட்டோம். நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு அந்த மண்டபத்துக்கு வந்து அருமையா அந்த டெக்கரேட்டர் கொடுத்தது அருமையா இருந்துச்சு. பூக்கு எல்லாம் வரவேற்பெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப அற்புதமா நாங்கெல்லாம் வந்து சேர்ல உக்காந்து நம்ம அசோக் அண்ணன் மீட்டிங் எடுத்தாரு. அற்புதமா இருந்துச்சு. மகாலட்சுமி மேடம் எடுத்தாங்க. அற்புதமா இருந்துச்சு. ரொம்ப 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 இனிமையா இருந்துச்சு. கேட்க ராஜா எடுத்தாரு. அருமையா இருந்துச்சு. அப்புறம் வந்து எனக்கு மைக்கு கொடுத்தாங்க. நான் அவங்க கேட்குற கேள்விக்கு 1-2 பதில் சொல்ல மகாலட்சுமி மேடம் இந்த அம்மா பேசும். ஏமா எனக்கு கொடுக்குற மைக்குன்னு நான் சொல்லி சிரிச்சிக்கின்னு கேட்டேன்.
பேசுங்கம்மா அப்புறம் எம்டி சாரு வாங்கி 2 வார்த்தை சொல்லுமா அப்படின்னாரு. அதான் ஒரு 5 சப்ஜெக்ட் மகிழ்ச்சியா இருந்ததுமா பார்த்தேன் நானு. 2 சப்டி தான் எம்டி சாருக்கும் எனக்கும் இருந்தது. அதனால நீ பேசுமா வாங்கி அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நான் நான் பேசினாதான் காசு, இல்லை பேசலன்னா லாஸ்ன்னு சொன்னேன். அதுவே எல்லாரும் கை தட்டி சிரிச்சாங்க. நான் நம்ம புரோபதி எப்படி வளர்க்கணும், எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு 4 வார்த்தை தான் பேசினேன். எல்லாரும் கை தட்டி சிரிச்சாங்க. அற்புதமா இருந்துச்சு. சாப்பாடு மதியானத்துல லஞ்சு கொடுத்தது. காப்பி 11 மணிக்கெல்லாம் காப்பி கொடுத்தாங்க எங்களுக்கு. அப்புறம் மதியானம் லஞ்சு பிரியாணி, அப்புறம் இந்த இது கறி என்ன சொல்றீங்களே, என்னது வத்தக்கறி, சிக்கன் 65 சிக்கன் 65 வச்சாங்க. அப்புறம் வெங்காய பச்சடி எல்லாம் கரெக்டா நல்லா சாப்பாடெல்லாம் நல்லா அருமையா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி. சாப்பாடுலாம் எந்த குறையும் இல்ல சாமி. அற்புதமா இருந்துச்சு. கேட்க பார்க்க இனிக்க மணக்க சுவைக்க அவ்வளோ ஒரு அற்புதமா நாங்க சென்னை ரீஜனல்ல மீட்டிங் ஏற்போம் ட்ரைனிங் ப்ரோக்ராமு அற்புதமா இருந்துச்சு. கேட்க இன்னும் எனக்கு அந்த இடத்த விட்டே போக மனசு இல்லை. அந்த அளவுக்கு ஆர்வபூர்வமா நாங்க இருந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. 2 வார்த்தை பேசுனேன். சரி புதுசா நம்மதான் பேசி பழக்கமாச்சேன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கட்டும் யாருன்னா பேசட்டும்னு சொன்னேன். அவரை பக்கத்துல இருக்கிறவங்க போய் 2 வார்த்தை பேசுமான்னு புது ஆளுங்க எங்க ஊர் சைடு நம்ம கடம்பையில இருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அந்த அம்மா ஒரு அற்புதமா கை தட்டி சிரிச்சாங்கன்னு என்னை பார்த்துட்டு, நம்ம ஊர் ஏரியால இப்படி ஒரு அம்மா இருக்கிறாங்களேன்னு அற்புதமா அவங்க கை தட்டி சிரிச்சு பார்த்து நல்லா கை கொடுத்தாங்க. அப்புறம் ஹைதராபாத்ல இருந்து ஒரு அம்மா அவங்களும் அற்புதமா பேசினாங்க. தமிழ்ச்செல்வி அம்மா என்கிட்ட அற்புதமா என்னை கை கொடுத்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு நேத்து. அற்புதமா இருந்துச்சு. நம்ம குரோபதி உறவுகள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ரொம்ப நம்ம குரோபதி உறவினர் அனைவருமே மகிழ்ச்சி, சந்தோஷம், சிறப்பு. அது எத்தனை இந்த மாரி நம்ம எத்தனை புண்ணியம் செஞ்சிருந்தோமோ நம்மளுக்கு இந்த குரோபதி கிடைச்சி நம்ம இது மாரி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல கலந்து ஒரு எம்டி சாரை பார்த்து பேசி எல்லா லீடரும் பார்த்து பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு எங்களுக்கு. நம்மளுள்ள ஒரு மாதிரி எம்டி அண்ணா பயணம் செஞ்சாரு. எல்லா லீடர்ஸ் இது நல்ல ஆர்கனைசேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் லாஸ்டா ஒரு அம்மாவுக்கு நீ மோட்டிவேஷன் கொடுமான்னு கூப்பிட்டாரு நம்ம தீன தயாளா. அதனால கீழே இறங்கி வந்ததுன்னா எங்க மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பரமாமன், அம்மா நீ எங்க இருக்கிற, வாமா மேல உன்னை எம்டி கூப்பிடுறாருன்னு சொன்னாரு. உடனே வந்துடுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க அற்புதமா நீ எனக்கு சுத்தி போட்டியாமா இந்த மாரி செய்யுமான்றாரு எம்டி. எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாரு. அதெல்லாம் செஞ்சு அற்புதமா நடத்தி ரொம்ப சந்தோஷமா மக்கள் நல்ல கிரௌட் அதிகமா இருந்தது. நல்ல மக்கள் இதுவா இருந்தாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். ரொம்ப கூட்டம் 300 பேர் மீட்டிங்ல. அதால அந்த சுத்துற இடத்துல நிறைய நம்ம குரோபதி உறவினர் நிறைய பேருமே இருந்தாங்க. சரி அதை சுத்தி கொடுத்த பிறகு எடுத்துன்னு போய் நம்ம வெங்கடேசன் அதை எடுத்துன்னு போய் ரோட்ல உடைச்சி நல்லா அற்புதமா பண்ணிட்டு வந்தாரு. அதையும் பார்த்து வருஷம்ல பார்த்தேன். நல்லா 4 மூலையா சுக்குலா போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். நம்ம எம்பிக்கு ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. சிறப்பான இது கொடுத்துருக்கீங்க ஃபீட்பேக். ரொம்ப வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. நன்றி சாமி. நன்றி. நம்மதான் எடுத்து நம்ம நடத்தணும். அருமையா இருந்துச்சுமா. எந்த ஒரு குற்றம் குறை இருந்தாலும் நம்ம ஒத்துருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போய் நம்ம குரோபதியை வளர்க்கத்தான் நம்மளுக்கு உயிரே. அதுதான் முக்கியம். ஆமா. நன்றி அம்மா. நன்றி. வாழ்த்துக்கள்மா. மாலதி அவங்க வராங்க லைன்ல. ஒரு சரி கொடு. பேசட்டும் கொடு. மாலதி அவர்களை வாங்க. நசரத்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டத்துல நசரத்பேட்டை ஏரியாவுக்கு இன்னார் வந்திருக்கீங்க. வாங்க. நம்ம மாங்காட்டுல அம்பாள் நகர்ல இருக்கிற வாசுகி அம்மா பேசுறேன் இன்னார பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு நீங்க என்ட்ரி ஆவறீங்க. பேசுங்க மாலதி அவர்களே. நேற்று நம்மளுடைய லீடர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் குரோபதியில லீடர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடந்தது. அதனுடைய ஃபீட்பேக் எப்படி இருந்தது? நம்ம சென்னையில நடந்தது. உங்களுடைய எதனா ஒரு வார்த்தைகள் சொல்ல முடியுமா? ஃபீட்பேக் கொஞ்சம் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாம் வந்திருந்தோம், அட்டென்ட் பண்ணியிருந்தோம். சூப்பரா இருந்தது. எல்லாருமே மறுபடியும் இந்த ட்ரைனிங் செக்ஷன் எப்போ வரும் அப்படின்ற அளவுக்கு கேட்குற அளவுக்கு சூப்பரா நடத்திட்டாங்க.
ஃபர்ஸ்ட் டைம் இது, பட் அவ்வளவு சூப்பரா நடத்தியிருந்தாங்க. நல்லா கவனிச்சாங்க வந்தவங்கள எப்படி நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நல்லா கவனிச்சாங்க. ஃபுட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், ட்ரைனிங் செக்ஷன் சூப்பரா போனது, எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் சூப்பரா கொடுத்துருந்தாங்க. எப்படி ஒரு ஐடியா ஃபேஸ் பண்ணணும் எல்லாமே டெமோவா லைவா காமிக்கும் போது டவுட் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே ஐடி போடாதவங்களுக்குமே எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிருக்கும். ஆமா ஆமா, நேத்து நிறைய என்ட்ரிஸும் ஸ்பாட்லயே பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு நான் கேள்விப்பட்டது வரைக்கும் நம்ம வெளியே வந்த நபர்கள் இன்னைக்கெல்லாம் தொடர்ந்து ஐடி எடுத்துட்டே இருக்கேன். சென்னை மாவட்டத்துல, சென்னை ரீஜனல்ல அப்படின்னு சொன்னாங்க. காஞ்சிபுரத்துல நம்ம நண்பர்கள்கிட்ட பேசிட்டு இருந்தோம், ரொம்ப நேரமா பிஸியா இருந்தது. என்ன பண்ணா நான் ஐடி வந்துகிட்டே இருக்காங்கண்ணா, நிறைய நபர்கள் இது புரிஞ்சுக்கிட்டு நிறைய என்ட்ரி பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆமா, நேத்து நடந்த ட்ரைனிங்லயே எல்லாருமே 100% நல்ல நம்பிக்கை வந்துச்சு அவங்களுக்கு. நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை, அவங்களே ஐடி போடுன்னு சொல்லிட்டு இப்போ ஃபர்ஸ்ட்ல வராங்க. இப்போ அந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு நடந்த ட்ரைனிங் செக்ஷன். அண்ட் ஃபுட்டு நல்லா கவனிச்சாங்க. எவ்வளோ நம்ம ட்ரைனிங் செக்ஷன் வந்திருக்கோமா இல்ல ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோமானே தெரியல, அந்த அளவுக்கு சூப்பரா நடந்தது. அவங்க எல்லாத்துக்குமே பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சூப்பரா நடந்தது. நானு எல்லாமே நல்லா புரிஞ்சது. எல்லாருக்குமே ரொம்ப சூப்பரா இருந்தது. வாசிக்கம்மா, உங்களுடைய இதுவும் நல்லா இருந்தது, ஃபீட்பேக்கும். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றிமா, நன்றிமா, நன்றி. வணக்கம் சுவாமி. வணக்கம் வணக்கம். வாழ்த்துக்கள். உனக்கு வாழ்த்துக்கள் ராஜா. நன்றி, நன்றி, நன்றி. சரி. அண்ணா வணக்கம் அண்ணே, நான் காஞ்சிபுரம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பரந்தாமன் பேசுறேன். முசரவாக்கத்துல இருந்து நம்ம சிவசங்கர் அண்ணன் லைன்ல இருக்கீங்க. நம்ம சென்னையில நடந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் எப்படி இருந்ததுன்னா, லீடர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் 5 டிஸ்ட்ரிக்ட் வச்சு பண்ணோம் நம்ம சென்னை ரீஜனல்ல. காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் 4 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கலந்துக்கிட்டாங்க. உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருந்தது? உங்களோட ட்ரைனிங் செக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நல்லா இருந்ததா? ஆர்கனைசேஷன் நல்லா இருந்ததா? எம்டி அண்ணாலாம் வந்திருந்தாங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ட்ரைனிங் ப்ரோக்ராம். உங்களுக்கு எப்படின்னா இருந்தது? கொஞ்சம் ஃபீட்பேக் கொஞ்சம் ஷார்ட்டா கொஞ்சம் சொல்லுங்கண்ணா, உங்களுக்கு எப்படி இருந்ததுன்ட்டு. யூஸ்ஃபுல்லா இருந்ததா? அண்ணா வணக்கம்ண்ணா, நான் சிவசங்கர் முசவாக்கம் ஏரியா கோயம்புத்தூர் பேசுறேண்ணா. வணக்கம். அந்த மீட்டிங் இதெல்லாம் நல்லா சூப்பராக இருந்ததுண்ணா. ட்ரைனிங் இதெல்லாம் நல்லா இருந்தது. எம்டி எல்லாம் வந்து அந்த லாஸ்ட்ல அந்த மீட்டிங் அந்த அனௌன்ஸ் பண்ணாரு, அதுவும் சூப்பராக இருந்தது. இந்த ஃபுட் அலவன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. கூட்டமும் கொஞ்சம் நிறைய இருந்ததுண்ணா. ஓகே ஓகே. போர்டு ஏதோ போர்டுல எல்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணது, அது எப்படி இருந்ததுண்ணா? அதெல்லாம் நல்லா இருந்ததுண்ணா. சூப்பரா. நம்ம கான்செப்ட் எப்படி இருந்தது, அதர் கான்செப்ட் எப்படி இருந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஆண்ணா அது நல்லா சூப்பரா இருந்ததுண்ணா. அதே மாதிரி ராஜா அந்த கம்பெனிக்கு வித்தியாசங்க, இந்த கம்பெனிக்கு அந்த கம்பெனிக்கு வித்தியாசம் காமிச்சாண்ணா. ஆமா ஆமா. நம்ம அதே மாதிரி திருவண்ணாமலை ரீஜனல் நம்ம ராஜா அவர் வந்து ஹெல்ப் லைன் பத்தி சொல்லியிருந்தாரு. கஸ்டமர் கேர் சொல்லியிருந்தாண்ணா. அது எப்படி இருந்தது? அதுவும் நல்லா ஃபோன் நம்பர்லாம் அந்த இதுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கு நல்ல வழி ஒன்று காமிச்சாரு. சூப்பர், நல்லா இருந்தது அது. சூப்பர் சூப்பர். அப்ப ப்ரொஜெக்டர் வச்சு நம்ம மகாலட்சுமி மேடம் பிளான் எப்படி போடுறது எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து பிளான் எக்ஸ்பிளைன் பண்ண வரைக்கும், பிளான் இது டீட்டெயில் வரைக்கும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ப்ரொஜெக்டர் வச்சு. அது என்ன யூஸ்ஃபுல்லா இருந்ததா? இல்ல அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் முதல்ல இருந்து கடைசி எல்லாம் புது ஆளுங்கெல்லாம் வந்தது, அது யூஸ்ஃபுல்லா இருந்ததுண்ணா. எப்படி ஐடி போகணும், என்ன ஏது எப்படி செய்யணும் மொத்தத்தையும் கத்து கொடுத்தாங்கண்ணா. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். ஃபுட் எல்லாம் நல்லா இருந்ததுண்ணா? சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நல்லா இருந்ததுண்ணா. சரி, எல்லாம் நல்லா இருந்தது. நன்றி நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. சீனிவாஸ் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நன்றி நன்றி அண்ணா. பாலச்செட்டி ஏரியா கோஆர்டினேட்டரா இருக்கிறீங்க, உங்களை லைன்ல எடுத்திருக்கேன். ஸோ இங்க நம்ம லீடர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் குரோபதி பத்தின லீடர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தணும். இதான் ஃபர்ஸ்ட் டைமா சென்னை ரீஜனல்ல 5 டிஸ்ட்ரிக்ட் வச்சு. ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருந்ததுண்ணா? மீட்டிங் வந்திருந்தீங்க, உங்களுடைய ஃபீட்பேக் எப்படின்னா? மீட்டிங் எல்லாம் அருமையாக நல்லா இருந்தது சார். இந்த போர்டு அட்வான்ஸாக சொன்ன கருத்து எல்லாம் இருந்தது. இந்த கம்பெனி வந்து எப்படி நம்மளுக்கு செயல்படுது, அந்த வேற ஒரு கம்பெனி வந்து கம்பெனிக்கு போகிற ஒரு விலகிட்ட அருமையாக புரிஞ்சது சொன்னார். சொன்னா சார். அதுக்கப்புறம் வந்து மகாலட்சுமி மேடம் வந்து அவங்க ஒரு ஐடியும் அப்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும், தாமதம் இல்லாமல் அப்டேட் பண்ணதை பாருங்க, கரெக்டாக அப்டேட் பண்ணிடுறாங்களா, அதே மாதிரி ஸ்பான்சர் அமௌண்ட் அப்டேட் பண்ணி பாருங்க, அப்போ தான் சீக்கிரம் பிடிக்க முடியும் என்ற ஒரு பிளானுக்கு விலகத்தை அறிமையாக சொன்னாங்க. நம்ம அது நல்லா புரிஞ்சுது எனக்கு.
புரிஞ்சது. நீங்க எல்லாம் அதிகமா ஐடி இதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்? யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். ஓகே லைவாக ஓகே. காமிச்சாங்க, ஒரு அம்மா புதுசாக லைவாக காமிச்சாங்க. இப்போ புதுசாக வந்த ஐடிங்களுக்கு அவங்க நல்லா புரிஞ்சுது அவங்களுக்கு. நிறைய நாலு பேர் சொன்னாங்க. நிறைய என்ட்ரி ஹால்லயும் போட்டாங்க. இப்ப நேத்து பாத்தீங்கன்னா போகிறேன் சார், நிறைய போகிறேன் ஐடி போகிறேன் இல்ல இல்ல சார். ஹால்ல கூட நிறைய என்ட்ரிஸ் அதை பார்த்துட்டு அப்படியே அப்டேட் பண்ணி போட்டாங்க. அதே மாதிரி நேத்து கூட என்ட்ரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க போல. நிறைய சென்னை ரீஜனல்ல டிஸ்கஸ் பண்ணாங்க. அதனால அங்கே நிறைய போட்டு காமிச்சாங்க சார். ஓகே உணவுல எந்த குறைப்பும் இல்லை சார். உணவு அறிமுகம் சார் சாப்பாட்டில். ஓகேண்ணா ஓகேண்ணா. ஈவினிங் வரைக்கும் இருந்தீங்களாண்ணா? ஈவினிங் வரைக்கும் இருந்தீங்களா? ஃபுல்லாக சார் முருகன் முடிச்ச சார் வந்து எனக்கு ஐடி கார்டு நீங்கள் வந்து கேட்டு போட்டீங்க சார், அனுப்பிச்சிங்களே ஓகே ஓகே. ஐடி கார்டு. ஆமாண்ணா ஆமாண்ணா. ஐடி கார்டு ப்ரொவைட் பண்ணுவோம் உங்களுக்கு. ஏரியா கோஆர்டினேட்டரா பதவி எடுத்திருக்கு. ஷார்ட் டைம்ல வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு